மனுஷனை உண்டாக்கினது முதல் மனுஷ குலத்திற்கு எப்பொழுதும் தேவன் சிறந்த திட்டங்களையே வைத்திருந்தார். இருப்பினும் நம்முடைய காலகட்டத்தில் நாம் இதை பார்க்க முடிவதில்லை. அதிக அளவில் தேவன் நமக்கா என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதற்கு எதிர்மறையாக தான் மனுஷ குலமானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியிலே எப்படி ஒருத்தர் கலந்து கொண்டு தேவன் திட்டத்தை அப்படி அனுபவிக்க முடியும்? அவருடைய விருப்பத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது மட்டுமே, அவருடைய உபதேசங்களுக்கு நாம் நம்மை அர்ப்பணித்து அதற்கு கீழ்ப்படியும் பொழுது மட்டுமே நடைமுறை விசுவாசத்தின் பலன்களை நம் வாழ்க்கைக்கு நாம் ஈர்க்க முடியும். தேவனோடு உண்டான உடன்படிக்கையினுடைய பலன்களை ஒருவர் அனுபவிக்க முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 3ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நாம் தேவனுடைய பிரசனத்திலே ஒன்றிணையலாம். 682 கீழ் 681 1000 விளக்கு அண்ணா சாலை, சென்னை 6 இந்த வீடியோ பார்த்த நீங்கள் மக்களை இந்த நிகழ்ச்சியிலே கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியிலே உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. மக்கள், நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எந்த தகப்பன், எந்த தாய் தன் பிள்ளை கஷ்டப்படுவதை விரும்புவார்? ஆண்டவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். கொள்ளாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என்று சொல்கிறார். அப்போ எப்படி தேவன் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறந்ததை கொடுக்க விரும்பும் பொழுது தேவன் எப்படி தம் பிள்ளைகளுக்கு கெட்டதை கொடுப்பார்? எனவேதான் உலகத்திலே மனுஷன் கஷ்டப்படுவது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஆனால் மனுஷனுடைய கஷ்டத்துக்கான மிக முக்கியமான காரணம் இவ்வுலகத்திலே வேலை செய்கிற, கிரியை செய்கிற இருள்கள். ஆனால் அது மாத்திரம் அல்ல, அந்த இருளினுடைய கிரியை மனுஷனை தாக்க கூடாதபடிக்கு கர்த்தர் மனுஷனுக்கு விசுவாசத்தை கொடுத்தார். ஆனால் மனுஷனுடைய விசுவாசம் செயல்படாமையினால் தான் மனுஷன் பிரச்சனைகளை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. பிரச்சனையால் சில நேரங்களில் மக்கள் அழிக்கப்படுகிறார். தற்கொலை எண்ணம், நிம்மதியின்மை, மன அழுத்தம், தூக்கமின்மை. விசுவாசம் உண்டு, ஆனால் அந்த விசுவாசத்தை பயன்படுத்தவில்லை. விசுவாசம் கிரியை இல்லாவிட்டால் செத்தது என்று யாக்கோபு சொல்லுகிறார். கிரியை தேவை, முயற்சி தேவை, செயல் தேவை நண்பர். அந்த செயல் தான் தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்காய் கொடுக்கிறது, உங்கள் குடும்பத்துக்காய் கொடுக்கிறது. மேலும் இவ்வுலகத்தில் நம்மை சூழ்ந்து வருகிற இருளின் கிரியைகளை ஜெயிக்க நம்மை பலப்படுத்துகிறது. ஆறாத காயங்களோடு, மறக்க முடியாத கசப்பான நினைவுகளோடு எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க? பல பேர் ஒரு கெட்ட பழக்கத்தை கையில் எடுக்கிறாங்க, அந்த பழைய நினைவுகளை ஜெயிக்கும்படி. கசப்பான அந்த அனுபவம். சில பேர் அதை மறக்க முடியாம, மன்னிக்க முடியாம போராடி கொண்டிருக்கிறார், கடைசியில தோற்று போகிறார். சிலர் வேற விதமான தவறான செயல்களை தங்களை கொண்டு போறாங்க, அந்த பழைய கடந்த கால நினைவுகளிலிருந்து வெளியே வரும்படி. ஆனால் இது எதுவுமே தீர்வு அல்ல. சமாதானம் பரிசுத்தாவி மட்டுமே உங்களுக்காய் தர முடியும். மக்கள், இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை. அவருடைய சமாதானம் நீங்கள் கெட்ட வழியிலே சென்று பெற வேண்டும் என்ற சமாதானம் இல்லை. அவர் தாமே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், நீங்கள் விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தினால். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தான் இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியில முன்வைக்க விரும்புகிறேன். நீங்கள் தேவன் வார்த்தையின் பிரகாரம் செயல்படுகிற தருணம். உங்களால் என்ன முடியவில்லையோ தேவனால் உங்களுக்கு அதை சரிப்படுத்த முடியும். என் பேரு சாண்ட்ரா ஹாரிலால். நான் 20 வருஷமா மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய மன அழுத்தமானது எனக்கு குழந்தையிலிருந்தே உருவாச்சு. நான் எங்க அம்மாவோட இருந்தேன். நானும் எங்க அம்மாவும் எங்க தங்குறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. பல நேரங்கள்ல நாங்க ரோட்டு பக்கத்துல தான் இருப்போம். சில நாள் ராத்திரிகள் பாலத்துக்கு அடியில தூங்குறதுக்கு முயற்சி செய்வோம். சில சமயம் எங்க அம்மா செய்தித்தாள்லாம் வித்திருக்காங்க. சில நேரத்துல கம்பெனி வாசல்ல, கம்பெனிக்குள்ளாக நாங்க தூங்குவோம். ஏன்னா நாங்க மக்கள் இடத்துல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக. பகல் முழுவதும் ரோடு தான் என்னுடைய வீடா இருந்தது. ராத்திரியில கம்பெனி தான் எங்களுடைய வீடா இருந்தது. என்னை பாக்குற மக்கள் என்ன குழந்தைன்னு நினைச்சு எனக்கு நிறைய உணவுகள் கொடுப்பாங்க, எனக்கு ஏதாவது கொடுக்க விரும்புவாங்க. பகல் நேரத்துல நான் தோட்டத்துல தூங்குவேன், ரோட்ல இருப்பேன். நானும் எங்க அம்மாவும் சில நேரத்துல ராத்திரி ஆவற வரைக்கும் நாங்க அந்த இடத்துல தங்கி இருப்போம். இது எனக்கு உண்மையாவே அவமானத்தை கொடுக்கும். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அங்க இருக்கிற ஸ்கூல் பிள்ளைகள் அங்க கடந்து போகும்பொழுது நான் நடிப்பேன், இந்த மாதிரி நான் யாருக்கோ காத்துட்டு இருக்க மாதிரி. நான் அதை காமிச்சுக்க விரும்ப மாட்டேன், நான் அங்கதான் தங்கியிருக்கேன்னு. ஆனா எங்க அம்மாவுக்கு யாருமே அவங்களுக்கு அன்பை காமிச்சது கிடையாது. அவங்க கூட இருந்த நாட்கள்ல எனக்கு அவங்க அன்பே செலுத்தினது கிடையாது. இன்னும் சொல்ல போனா என்னை துன்புறுத்துவாங்க, எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, என்கிட்ட இருக்கிறதும் பிடுங்கப்படுறதா இருந்தது. ஸ்கூலுக்கு போறது கூட எனக்கு மிகவும் கஷ்டமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா நான் அவங்களால நிறையவே துன்புறுத்தலுக்கு ஆளானேன். அதனாலதான் நான் இதை
சொன்ன அவங்களுக்கு யாருமே அன்பு செலுத்தினது கிடையாது. அதன் காரணத்தினாலதான் அவங்க என் மேல அன்பா இல்ல. இதுதான் என்னுடைய சூழ்நிலையா இருந்தது. என்னுடைய தாயாருடைய துன்புறுத்தல் நிமித்தமா நான் வீட்டை விட்டு ஓடினேன். நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். அந்த உறவும் கூட ரொம்பவும் தவறானதா இருந்தது. துன்புறுத்தக்கூடியதா இருந்தது. ஏன்னா அந்த ஆள் போவாரு, வெளியே போய் குடிச்சிட்டு வருவாரு, என்னை பணம் கேட்டு அடிப்பாரு, துன்புறுத்துவாரு, சூடு வைப்பாரு, ரொம்பவும் கொடுமை செய்வாரு. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி எனக்கு நடக்கும். அவர் குடிச்சிட்டு வருவாரு, என்னை போட்டு அடிப்பாரு, முடிச்சதும் தூங்கிடுவாரு. நான் ஏதாவது சமைப்பேன், அதை எடுத்து என் மூஞ்சுக்கு நேரா வீசி அடிப்பாரு. எனக்கு சாப்பிட எதுவும் தரமாட்டாரு, எனக்கு உணவு அளிக்க மாட்டாரு. அவருக்கு ஏதாவது தேவைன்னா என்னை பயன்படுத்திப்பாரு. பல நாட்கள் நான் ரூம்குள்ள அடைக்கப்பட்டவளா என்னை பூட்டி வச்சிருந்தாரு. இதன் காரணமா நான் ரொம்ப அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளானேன். அதனால நான் என்ன மறிச்சுக்கணும்னு நினைச்சேன். நான் கீழே போனேன், ஏதாவது கிடைக்குமா என்ன மறிச்சுக்கிறதுக்குன்னு யோசிச்சேன். ஏன்னா நான் உண்மையாவே சாகணும்னு நினைச்சேன். நான் என் வாழ்க்கையில மிகவும் சோர்ந்து போயிட்டேன். நான் போனேன், கிருஷ்ணால் எடுத்து குடிச்சிட்டேன். அதனால 2 நாள் நான் வியாதிப்பட்டு இருந்தேன். இந்த துன்புறுத்தப்பட்ட உறவுல இருந்து நான் என்னை விலக்கிக்கணும்னு நினைச்சேன். அதை விட நினைச்சேன். இந்த உறவின் மூலமா எனக்கு ஒரு குழந்தை இருந்தது. இந்த உறவை நான் விட்டுட்டு நான் தனியா வாழ விரும்பினேன். ஆனாலும் கூட நான் இன்னமும் மன அழுத்தமா தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அன்பு செலுத்தவோ அக்கறை செலுத்தவோ யாருமே இல்லை. இதன் காரணமா நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நண்பர்களை சேர்த்து கொண்ட குடிக்க போன, சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் குடிப்பேன். பல நேரத்துல நான் குடிச்சிட்டு ரோட்ல கூட விழுந்து கிடப்பேன். மேலும் நான் இன்னொரு உறவுல ஈடுபட ஆரம்பிச்சேன். என் கணவரும் குடிப்பாரு, நானும் குடிப்பேன்னு தெரியும். நாங்க 2 பேருமே சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சோம். பல பிரச்சனைகள் உருவாச்சு, சண்டைகள் உருவாச்சு. இந்த உறவுலும் எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சது. ஆனாலும் என்னுடைய மன அழுத்தம் என்னை விட்டு எங்கேயுமே போகல. அது அங்கதான் இருந்தது. ஒரு நாள் நான் வீட்ல இருக்கும் பொழுது டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன். அப்பதான் பாஸ்டர்ஸை நான் டிவில பார்த்தேன். உண்மையை சொல்லணும்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது. இவங்களால எனக்கு உதவி செய்ய முடியும்னு நான் நம்பினேன். உடனடியா நான் அவங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டேன். அவங்க எனக்கு ஆலயத்துக்கு வரும்படி அறிவுரை கூறினாங்க. இந்த ஆலயம் பக்கத்துல இருக்கோ, நீங்க அந்த ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆலயத்துக்கு போயிருந்தேன். பாஸ்டருக்கு என்னோட பிரச்சனையை விளக்கி சொன்னேன். நான் பார்த்தேன் எல்லா மக்களுமே என்ன மாதிரிதான் ஒரு நாள் இருந்திருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியாகத்தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு வந்து அங்க சொல்ற போதகத்தை பார்க்கும்போது நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஆண்டவர் நமக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுக்க தயாரா இருக்காரு. நான் வாழ்ந்துட்டு இருக்க இந்த பழைய வாழ்க்கையை தேவன் ஒருபொழுதும் விரும்பலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் கத்தி எடுத்துட்டு அவர் பின்னாடி ஓடி இருக்கேன். அவர் குடிச்சிட்டு வரும்போது சண்டை போட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன், துன்புறுத்தி இருக்கேன், பேசியிருக்கேன், திட்டி இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா குடிச்சிருக்கோம். பிள்ளைகளும் அந்த இடத்துல இருந்தாங்க. இந்த காரணத்தினால பிள்ளைகளும் மிக கஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. என்னை சுத்தி என்ன நடக்குதோ என் பிள்ளைங்க எல்லாவற்றையும் பார்த்திருக்காங்க. நான் வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜபத்துக்கு போனேன். தொடர்ந்து தொடர் சங்கிலி ஜபம் செஞ்சேன். வெள்ளிக்கிழமையில என் விடுதலைக்காக தேடினேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரிஞ்சுக்கிட்டு அவரை குறிச்சு தேடினேன். நான் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய கணவரை நான் ஊக்கப்படுத்தின ஆலயத்துக்கு வரும்படி. அவரும் அவருடைய விடுதலைக்காக தேட ஆரம்பிச்சாரு. தேவனுடைய பிரசன்னத்தையும் தேட ஆரம்பிச்சாரு. அதன் பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டது. இன்னைக்கு நான் முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், சமாதானம் உடையவளா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஆசீர்வாதமா இருக்கேன். இப்ப நான் சமாதானத்துல இருக்கேன். இனிமேலும் மன அழுத்தத்துல இல்ல, இனிமேலும் துன்புறுத்தப்படுற உறவுல இல்ல. ஏன்னா நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உறவுல இருக்கேன். இனிமேலும் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இல்ல, குடிப்பழக்கமுடைய நண்பர்கள் என் மத்தியில இல்ல. எனக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. அவரே என்னை பாதுகாக்கிறவரா இருக்காரு. ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை இருக்கீங்களா? தேவன் உங்களுக்காக உதவி செய்ய தயாரா இருக்காரு. நீங்க வாங்க. எப்பேற்பட்ட மன அழுத்தமா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்காக உதவி செய்ய ஒருத்தர் இருக்காங்க. விசுவாசம், பகுத்தறிதல் இரண்டும் ஒன்றோடொன்று கைகோர்த்து வேலை செய்கின்றன. உலகம் நினைக்கலாம் விசுவாசம் பைத்தியக்காரத்தனமானது என்றால் உண்மையிலேயே விசுவாசம் புத்திசாலித்தனமானது. நமக்கு சந்தோஷமாயிருக்க உரிமை உண்டு என்று இது கற்றுக் கொடுக்கிறது. இது பயத்தின் வாழ்க்கையை நாம் புறக்கணிக்கும்படி கற்றுக் கொடுத்து வெற்றியின் வாழ்க்கையை கை கொள்ளும்படி கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே பலன் தராவிட்டால் இதுதான் நேரம். உங்கள் பகுத்தறிதலையும் விசுவாசத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிஜமாக்கி கொள்ள வேண்டிய நேரம். யுனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம். வாழ்க்கைக்கான நடைமுறை விசுவாசத்தை கண்டடையுங்கள்.
சற்று முன்பு நீங்கள் பார்த்ததை போல மக்களே, மிக சரியா இதுதான். நீங்கள் கேட்ட சாட்சி இந்த விசுவாசத்தினுடைய விலை. இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவருக்கோ, ஒரு குறிப்பிட்ட தகுதியை சேர்ந்தவருக்கோ, ஒரு குறிப்பிட்ட பாலினத்தை சேர்ந்தவருக்கோ தேவன் விசுவாசம் கொடுக்கவில்லை. தேவன் எல்லோருக்கும் விசுவாசம் கொடுக்கிறார். ஆனால் அந்த விசுவாசம் இயற்கையான விசுவாசம் அல்ல. அவர் வார்த்தையின் பிரகாரமாய் செயல்படுகிற விசுவாசம். பரீட்சை எழுதி கொள்ளுகிற இந்த நேரத்துல, தயார்படுத்திக் கொள்ளுகிற அந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாய் பல மாணவ மாணவிகள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுறாங்க, பயத்தினால தாக்கப்பட்டிருக்காங்க, தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டியிருக்கிறது. சில நேரம் படிக்க எதுவுமே இல்லைன்னா கூட அந்த தேர்வை நினைத்த பயம் அவங்களை தூங்க விடுவதில்லை. மாணவர்களே, நாம் உங்களுக்காய் சிறப்பு ஜபத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இரவு நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். நாளை நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். தேர்வு எழுத நீங்கள் பயன்படுத்துகிற பேனா, உங்களுடைய இந்த முழு பொருட்களை எடுத்துக்கொண்டு வரலாம். அபிஷேகித்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறோம். நாளை காலை 9:30 மணி நம் சிறப்பு ஜபத்திலே எல்லா மாணவ மாணவிகள் விசேஷமாய் வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த சிறப்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கண்டிப்பாய் இதுவும் ஒரு விசுவாசத்தின் செயல். உங்களுடைய முயற்சி அவசியம், உங்களுடைய படிப்பினுடைய கவனம் அவசியம். ஆனா அதையும் மீறி எனக்கு ஞாபகம் மறதி, எனக்கு பதற்றமா இருக்கு, என் சரீர உபாதையினால் நான் பாதிக்கப்படுறேன், எப்படி நான் அந்த தேர்வுகளை சந்திக்க போறேன்? கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார். பயப்படாது. நீங்கள் நாளை எங்கள் சிறப்பு விருந்தினர். இந்த நேரமும் உங்களுடைய பெயர்களையோ படிக்கும் வகுப்பை குறித்த தகவலையோ எங்களுக்கு தர விரும்பினால் ஜபத்திலே சேர்க்கும்படி நீங்கள் உடனடியாக வாட்ஸ்அப்புக்கு செய்தி அனுப்பலாம், தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு உதவ ஒரு ஊழியக்காரர் தயாரார். எனவே நீங்கள் விசுவாசத்தை செயல்படுத்தும் போது கர்த்தர் அங்கே செயல்படுகிறார். கர்த்தர் ஒருத்தர் வாழ்க்கையில பிரவேசிக்கும் போது அங்கே கண்டிப்பாய் தோல்வி இல்லை. இருள் எப்படி ஒருத்தர் வாழ்க்கையை மன அழுத்தத்துல தள்ளி, கெட்ட பழக்கத்துல தள்ளி சேதப்படுத்தும்படி வந்ததோ, இயேசு கிறிஸ்து ஜீவனை தர வந்தார், சமாதானத்தை தர வந்தார், பரிபூர்ணத்தை தர வந்தார். ஒரு இளம் பெண்ணாய், ஒரு சிறுமியாய், அதன் பிற்பாடு ஒரு டீனேஜராய், அதன் பிற்பாடு ஒரு வாலிக பெண்ணாய் தன் வாழ்க்கையில பல கட்டங்களை கடந்து அதுல பல போராட்டமான சூழ்நிலைகளை சந்தித்து ஜெயித்து வந்த ஒரு இளம் பெண்ணுடைய சாட்சியை நான் உங்களுக்கு இந்த நேரம் முன்வைக்க விரும்புகிறேன். கண்டிப்பா இதை பார்க்கிற மாணவ மாணவிகளும் சரி, பெற்றோர்களும் சரி, நிச்சயமாய் உங்களுடைய விசுவாசம் புதுப்பிக்கப்படும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. வாழ்க்கையினுடைய இந்த காலகட்டங்களிலேயே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்த இந்த பெண்ணை போல நான் நம்புகிறேன் உறுதியாய். பல பேர் நீங்க இந்த நிகழ்ச்சியில பார்த்துருக்கீங்க. நீங்க இதே நிலைமையில இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்துல, உங்க திருமண வாழ்க்கையில, உங்க பெற்றோர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கலாம். பெற்றோர்களே, நீங்களும் இந்த மாதிரியான ஒரு நிலைமையிலே உங்க குடும்பம் இருப்பதை பார்க்கலாம். ஏன் நீங்கள் தேவன் உதவியை நாடக்கூடாது? கவலைப்படுவதை நிறுத்துங்கள். அவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இந்த சாட்சி அதுக்கு ஒரு மிக சிறந்த ஆதாரமா இருக்கிறது. என் பேர் ஜெனிஃபர். நான் துறைப்பாக்கத்துல இருந்து வரேன். எனக்கு 6 வயசு இருக்கும்போது எனக்கு யுனிவர்சல் சர்ச் தெரியும். நான் எங்க சித்தி கூட தான் யுனிவர்சல் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ நான் சண்டே ஸ்கூல்ல கலந்துப்பேன், சண்டே ஸ்கூல்ல இருப்பேன், நிறைய விளையாட்டு விஷயத்துல இப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ நான் முதல் தடவை ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு 8 வயசு அந்த மாதிரி ஆகும்போது என் குடும்பத்துல பெரிய பிரச்சனைய நான் பார்த்துட்டு இருந்தேன். குடும்ப பிரச்சனைன்னு சொல்லும்போது எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா மேல சந்தேகமானது இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவை எங்க அப்பா அடிப்பாரு. எல்லா நாளுமே ஒரு நாள் விடாம எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவை அடிப்பாரு. நைட்டு ஆனாலே எங்களுக்கு தூக்கமே இருக்காது. நைட் டைம்ல நாங்க வீட்டுக்கு வெளியவே தான் இருப்போம். ஏன்னா எங்க அப்பா எங்க 3 பேரையுமே, என்ன, எங்க அம்மா, என் தங்கச்சிய உள்ளேயே சேர்க்க மாட்டாரு, பயங்கரமா அடிப்பாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு எங்க அப்பாவை பிடிக்காம போச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லா நாங்க தூக்கம் இல்லாம வெளியே இருப்போம். அப்ப நாங்க ரொம்ப சின்ன பசங்க. காலையில எங்களால ஸ்கூலுக்கு கூட போக முடியாது. அழுதுகிட்டே எங்க அம்மா கூட உட்கார்ந்துட்டு இருப்போம். இப்படி இருக்கும்போது நான் எங்க சித்தி கூட ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரிய ஆரம்பிச்சது. அப்ப என் குடும்பத்தோட பிரச்சனை என்னன்றதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் அதுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சிடணும், 2 பேரும் வாழக்கூடாது அப்படின்ட்டு தீர்மானிச்சுட்டாங்க. விவாகரத்து வாங்கிக்கணும், டிவோர்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப நானும் என் தங்கச்சும் எங்க பாட்டியோட வீட்டுலதான் இருந்தோம். அவங்கதான் எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க மத்த
பேரண்ட்ஸை பார்க்கும்போது எங்க கூட வந்து எங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்னும் போது அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நானும் என் தங்கச்சியும் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தோம். நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சோம், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல கேட்டோம். எனக்கு 11 வயசு ஆகும்போது நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே இந்த பிரச்சனை மாறணும், இது எல்லாமே முடியணும்னு சொல்லி. அதுக்கப்புறமேட்டு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வந்து ஒண்ணு சேர ஆரம்பிச்சாங்க. டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லி தீர்மானிச்சாங்க. ஆனா அது டிவோர்ஸ்ல முடியாம அவங்க வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சேன். அப்ப வந்து நான் ஆலயத்துல இருந்தாலுமே நான் வந்து என்ன யாரு நான் யாருன்றத வந்து தெரியாமலே இருந்துட்டு இருந்தேன். என் வெளிப்புறத்துல நான் எப்படி இருக்கேன்றத பார்த்தும் நான் உட்புறத்துல எந்த அளவு பாதிக்கப்படுறேன், எந்த அளவு வந்து எனக்குள்ள தனிப்பட்ட கஷ்டம் இருக்குன்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் நைட்டு வந்து தூங்க மாட்டேன். என் குடும்ப பிரச்சனை முடிஞ்சுமே எனக்குள்ள வந்து ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்லை. ஏன்னா என்ன நான் எப்பவுமே தனிமைப்படுத்திப்பேன். யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் பழக மாட்டேன். யாராவது வந்து என்கிட்ட பேசினாலுமே நான் வந்து அவங்கள காயப்படுத்துவேன். காயப்படுத்துற மாதிரி, கஷ்டப்படுத்துற மாதிரி, அவங்கள ஏதாவது வார்த்தை சொல்லி திட்டி அவங்கள அனுப்பிடுவேன். யாரும் இதனாலேயே என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. எல்லாரும் என்னை விட்டு விலகி விலகி போவாங்க. நைட்ல வந்து நான் சரியா தூங்க மாட்டேன். ஏன்னா நைட்ல வந்து நிறைய நிழலையும் உருவத்தையும் நிறைய விஷயத்த நான் பார்ப்பேன். நைட்டு நான் தூங்கும்போது நாங்க எங்க ஃபேமிலியோட படுக்கும்போது ஏதாவது ஒரு நிழலோ இல்ல உருவமோ என் குடும்பத்தை கடந்து போறத பார்ப்பேன். அது நடமாடுறத பார்ப்பேன். என் வீட்டுக்குள்ளேயே இந்த உருவம் வந்து என்னை பயமுறுத்துறத பார்ப்பேன். நான் அப்படியே தூங்கிட்டனாலும் என்ன நைட்ல வந்து ஏதாவது ஒண்ணு அமுக்கிடும். இந்த மாதிரி இந்த பயத்தினாலே வந்து நான் தூங்க மாட்டேன். தூங்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன். நைட்டு நான் இதனாலேயே வந்து அதிகமா போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து கெட்ட சவகாசத்தை வச்சுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருந்தாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது. அப்ப வந்து நைட்ல அவங்களும் வந்து சில விஷயத்த வந்து பகிர்ந்துப்பாங்க. நைட்ல வந்துதான் நான் வந்து அவங்க கிட்ட மணிக்கணக்கா போன் பேச ஆரம்பிச்சேன். அப்படியே இருக்கும்போது நான் போனுக்கு அதிகமா அடிக்ட் ஆனேன். நிறைய வீடியோஸ் பாக்குறது, நான் அவங்க கிட்ட வந்து எனி டைமும் போன் பேசிட்டே இருக்கிறது, இப்படிதான் இருந்தேன். நைட்ல நான் தூங்கவே மாட்டேன். இதனால என் படிப்பு வந்து மொத்தமாவே கெட்டு போயிடுச்சு. நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன்ற ஒரு கிரேட்ல இருந்து நான் வந்து மொத்தமாவே படிக்காத ஒரு பொண்ணா ஆயிட்டேன். அப்ப வந்து எனக்கு வந்து இது வந்து என்னால ஏத்துக்க முடியல. எப்பவுமே நான் தனிமையா, எப்பவுமே வந்து ஒரு மன அழுத்தத்தோடயே நான் இருந்துட்டு இருந்தேன். ஏன் ஏன் எனக்குள்ள நான் அப்படி இருக்கேன்றத என்னாலேயே வந்து கண்டுபிடிக்க முடியல. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கேயாவது போனாலும் ரொம்ப அதிகமா பயப்படுவேன். யாருக்கிட்டே ஏதாவது பேசணும்னா என்னால நிம்மதியா பேச முடியாது, தைரியமா பேச முடியாது. உடனே எனக்கு அழதான் வரும். அவங்க கிட்ட பேசணும்னாலே அழதான் வரும். ஏன் எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட கூட நான் சிரிச்சு பேசினதே கிடையாது. அவங்கள வந்து எந்த அளவு நான் கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன். நைட்டு நான் தூங்காம இருக்கிறது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை அப்பாவை 2 பேரையும் தூங்க விட மாட்டேன். ஒரு ஒரு நேரமா அவங்களை எழுப்பி எனக்கு இந்த மாதிரி நிழல் தெரியுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நான் பாக்குறேன், ஒரு உருவம் நடந்து போகுது, இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அவங்களையும் தூங்க விட மாட்டேன், நானும் தூங்க மாட்டேன். இப்படிதான் நான் வந்து ஒரு ஒரு நாளுமே இருந்து நான் வந்து என் வாழ்க்கையில கடந்துட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. சில நேரத்துல வந்து எங்க அப்பா குடிக்கும் போது கூட நான் யோசிப்பேன், எங்க அப்பா குடிக்கிற அந்த சாராயத்தை நம்மளும் எடுத்து குடிக்கலாம் அப்படின்ட்டு. நான் என் தங்கச்சிக்கிட்டயும் சொல்லுவேன், இதை எடுத்து கொடு நான் குடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி. இப்படிதான் வந்து நான் இருந்தேன். அப்ப வந்து நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து கத்து கொடுத்தாங்க. நான் வந்து என்னோட உட்புறத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நான் விடுதலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து அந்த விடுதலைய என் வாழ்க்கையில நான் பார்த்து நைட்டு நான் நிம்மதியா தூங்குனேன். இனியும் நான் வந்து தனியான ஒரு பெண்ணா அப்படி கிடையாது. நான் தனிமையா இல்ல. நான் வந்து நைட்ல நல்லா தூங்குறேன். இனியும் வந்து உருவத்தையும் நிழலையுமே நான் வந்து பார்க்கல. நான் வந்து சமாதானத்தோட இருக்கேன். யாரெல்லாம் நான் வந்து வெறுத்தனோ, யாரெல்லாம் காயப்படுத்தனோ அவங்க எல்லாரையுமே நான் வந்து அன்பு செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன், இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதுமா அப்படின்ட்டு. ஆனா இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதும் இல்ல, ஏன்னா இது திரும்ப வரும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஆனா இதை நான் முழுமையா நிறுத்தணும். ஏன்னா தேவனோடு கூட போனா மட்டும்தான், தேவன் என் வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் என்னால வந்து எல்லாத்தையுமே கடந்து வர முடியும், எல்லாத்தையுமே நான் தைரியமா வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். அப்போதான் நான் தொடர்ந்து இன்னும் அதிகமா ஆலயத்துக்கு வந்தேன்.
பரிசுத்த ஆவியை பத்தி கத்துக்கிட்டேன். தேவனுடைய ஆவியை பத்தி ஒவ்வொரு நாளும் நான் கத்துக்கும் போது நான் தேவனுடைய ஆவியை பெறுறதுக்காக நிறைய தியாகத்தை செய்ய ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் தூங்க கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சேன். நைட்ல மத்தவங்க கூட பேசுறது, அந்த மாதிரி தூங்கவே கூடாதுன்னு சொல்லி. ஆனா தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயத்த தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதிக நேரம் ஆலயத்துல இருக்கிறது, நிறைய விஷயத்த தேவனை பத்தி கத்துக்கிறது, நிறைய விஷயத்த நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இது எந்த ஒரு கெட்ட சவகாசம்லாம் நான் வச்சுட்டு இருந்தனோ, கெட்ட நண்பர்கள்லாம் இருந்தாங்களோ, அவங்க எல்லாரையுமே என் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பாத்துக்க ஆரம்பிச்சேன். நான் தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு நாளுமே நான் தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காக உபவாசம் இருந்தேன். நான் நிறைய விஷயத்த பண்ணேன். அதுக்கப்புறம் தேவனோட ஆவி எனக்குள்ள வந்தாரு. அப்ப பரிசுத்த ஆவியை நான் பெறும்போது தேவனோட மனுஷியா உணர்ந்தேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமான தெரிஞ்சது. இன்னைக்கு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா, என் குடும்பம் எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தேவனோட ஆவி ஒரே விசுவாசத்துல இருக்கும்போது நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். நிறைய விஷயத்த எங்களுக்குள்ளேயே நாங்க ஆவிக்குரிய விஷயத்துல பகிர்ந்துக்க முடியுது. இனியும் நான் கெட்ட கனவை பாக்குறது கிடையாது, கெட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நைட்ல நான் எந்த உருவத்தையுமே பாக்குறது கிடையாது. நிம்மதியான தூக்கத்தை தூங்குறேன், சமாதானத்தோட இருக்கேன், சந்தோஷத்தோட இருக்கேன். இப்பவும் எனக்கு நிறைய பிரச்சனை வரும். இருந்தாலுமே அந்த பிரச்சனைய எப்படி எல்லாம் நான் சரி செய்யலாம், எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வரலாம் என்ற ஒரு தைரியத்தையும் பலனையும் தேவனோட இருந்து நான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன். சோ தேவனோட ஆவி எனக்குள்ள இருக்கும்போது அந்த பலன் எனக்கு இருக்கு. நான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி வர்றதுக்காக. இப்போ நான் ஒரு நபரா இருக்கேன். நான் எந்த பிரச்சனைய சந்திச்சுட்டு இருந்தேனோ, இப்போ யாரெல்லாம் என் வயசுல இருக்க பசங்க என்ன மாதிரி எப்படி அவங்க வாழ்க்கையில பிரச்சனைய பார்த்துட்டு வராங்களோ, அவங்க எல்லாருக்குமே இப்ப நான் உதவுற ஒரு நபரா இருக்கேன். அவங்களுக்கு நான் சொல்லித்தர ஒருத்தியா இருக்கேன். ஏன்னா நான் அந்த சூழ்நிலையில இருந்துதான் வந்திருக்கேன். இப்போ நான் அநேக பேருக்கு உதவக்கூடியவளா இருக்கேன். எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தேவனோட ஆவிய நான் பெறாம இருந்திருந்தா, தேவனோட வாய்ப்பை நான் கேட்காம இருந்திருந்தா, இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் மத்த ஆத்துமாக்கு உதவக்கூடியவளா கூட இருந்திருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு தேவன் என்னை தேர்ந்தெடுத்தது போல நான் அந்த வாய்ப்பை பெற்று தேவனோட ஆவியை வர வச்சேன். இன்னைக்கு என் குடும்பத்தோடு, நான், என் தங்கச்சி, எங்க அம்மா எல்லாருமே ஒரே விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு முன்னோக்கி போறோம். தேவனோட ஆவியில அதிகமா கத்துக்கிறதுக்காகவும், நாங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோமோ அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு என் குடும்பத்துல சந்தோஷமா இருக்காங்க என்னை பார்க்கும்போது. ஏன்னா நான் ஒரு புதிய ஜெனிஃபரா இன்னைக்கு இருக்கேன். அதை பார்க்கும்போது உண்மையாவே சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு நான் என்னுடைய ஸ்டடீஸ் முடிச்சு, 12th முடிச்சு, காலேஜ் லைஃப் முடிச்சு, இப்போ நான் ஒரு யூத்தா என் லைஃப்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்றதை நான் பார்த்து, பிரச்சனை வந்தாலுமே அதை நான் முடிச்சு ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். இன்னைக்கு அந்த பலன் எனக்குள்ள இருக்கு. எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய பலன் எனக்கு இருக்கு. இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தேவனோட ஆவி எனக்கு இருக்கிறதுனால. நான் நம்புகிறேன் நீங்களும் உங்க கரத்தில் இப்படியாக தண்ணீரை தயார்படுத்தி இருப்பீர்கள், அல்லது பாட்டில்ல தண்ணி தயார்படுத்தி இருப்பீங்க. நிச்சயமாய் இந்த சாட்சியின் வாயிலாய், இந்த செய்தியின் வாயிலாய் கர்த்தர் உங்களை தொட்டார். உங்கள் பார்வை திறக்கப்பட்டது. எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. நம்ம ஆயத்தப்படுத்தலாம் இந்த தருணத்துக்காக. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லமையான தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் என்னோடு இந்த நேரம் விசுவாசத்தை இணைக்கிறார்கள், மிக விசேஷமாய் தேர்வுக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற மாணவர்கள், மாணவிகள், தன் பிள்ளைகள் படிக்கிற அந்த வகுப்பிலோ, தேர்வு எழுத போகிற அந்த சூழலை குறித்த அந்த யோசனையிலே, தன் பிள்ளைகளுக்காக இந்த நேரம் ஒரு பக்கம் கவலையோடு, இன்னொரு பக்கம் பயத்தோடு, இன்னொரு பக்கம் பதற்றத்தோடு இருக்கிற பெற்றோர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். தன்னுடைய பெற்றோர்கள் கடினப்பட்டு தன்னை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தான் நல்லபடியா இந்த தேர்வினை வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலையிலே மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். யாருக்கெல்லாம் சரீர உபாதையும் கர்த்தர் சக்தி இந்த நேரத்தில் அவர்களை தொடும்படி நான் கேட்கிறேன். இந்த தண்ணீரை வருகுவதன் மூலம் விசேஷமாய்
ஒருவேளை தூரத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்திலே, எந்த கிராமத்திலே, சென்னையின் எந்த பகுதியிலே, எந்த மாநிலத்திலிருந்து, ஏன் வேறு ஒரு நாட்டில் இருந்தும் கூட இந்த ஜெபத்தின் மூலமாய் ஒரு சக்தி இந்த தண்ணீரின் வழியாய் சென்று அந்த மாணவ மாணவியரை சுஸ்தமாக்குவதா, விடுதலை செய்வதா. யாரெல்லாம் பெயரை அனுப்பி இருக்கிறார்களோ அவர்கள் படிக்கிற அந்த வகுப்பில், தேர்விலே, அந்த சூழலிலே கர்த்தர் தாமே அவர்கள் உதவி செய்வார். ஆண்டவரே, இன்றைக்கு சமாதானத்தை நான் இவர்கள் மீது அறிக்கை செய்கிறேன். ஒரு நிம்மதியான உறக்கத்தை கொடு, இதுவரை இல்லாத ஒரு ஆசீர்வாதமான இரவாய். அதனால் நாளை பலத்தோடு எழுந்து பிரசனத்திலே வரும்படி மேலும் தனக்காய் தன் பிள்ளைகளுக்காய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிக்கிறேன், தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவராக இயேசுவின் பெயராக, ஆமென். அன்பர்களே, கர்த்தருடைய வல்லமை உங்களை உங்கள் குடும்பத்தாரை தொற்றுகிறது. சமாதானமான இரவார்கள். நாளை நாங்கள் உங்களுக்காய் காத்திருக்கிறோம். இந்த புது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். உங்கள் சொந்த விசுவாசம், உங்கள் சொந்த தீர்மானம், நீங்கள் கட்டாயப்படுத்தப்படவில்லை. தேவன் உங்களோடு இருப்பாராய். செல்வார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?